எப்படின்னு பாருங்கங்க. 2 வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அது தாங்க நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியல அவர் கேட்கிறது வந்து. ஆனா பாருங்க, கேட்டோன்னே கொடுக்குறோம் தானே, வரைஞ்சி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டக்குன்னு அது கண்ணுக்கு விளங்கிடி நம்ம கொடுத்துறோம். அது தாங்க தப்பு. அதுக்கப்புறம் வந்து அப்படி கமெண்ட் பண்றாங்க, இப்படி கமெண்ட் பண்றாங்க, அதை கொஞ்சம் பார்த்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? ஒரு கொமெண்ட்டை கூட கடந்து போகாத அளவுக்குண்டா பாருங்களேன் என்னங்க பண்ற. ஆனா இப்படியான பிள்ளைங்கள வந்து வரைஞ்சி தாங்கன்னு கேட்கறது நமக்கு வந்து விளங்குது இல்லப்பா. 2 வருஷம் கூட கேட்குறாராம். எப்படி ஒரு ரசிகர்கள் இல்லையா பார்த்தீங்களா? இனிமே இப்படியான பிள்ளைகள் தான் வரைஞ்சி கொடுக்கணும்னு இருந்துச்சு. இவ்வளோ பேர் வரைஞ்சித்தாங்கன்னு சொல்லி வந்து கெஞ்சுறாங்க. பாவம் கணக்கே எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அடுத்த வந்து வரைஞ்சி கொடுக்குறேன். இனி இப்படி தானுங்க அழகான பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த பொறாமையில் வந்து அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கணக்கில் போடக்கூடாது. இந்த தம்பி சொன்னாரா, என்ன தாங்க போடட்டும், எனக்கு நீங்கள் வரைஞ்சி தாங்க, அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. அதனால தான் இவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்தேன். இதே போல் உங்கள் அழகும் அழகாக வரைஞ்சி தரதுக்கு நான் வெயிட் பண்ணிச்சு, நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.